Hey guys, welcome to our channel Fila Dark Fantasy World, Dark Fan Fix. ஸோ பார்ட் 9டா அப்படியே போய் பார்த்துடலாம்டா. ஸோ ஜேகே அந்த வேலை அப்படியே தூக்கிட்டு அப்படியே பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். அப்போ ஒரு சவுண்ட், கல்யாணத்தை நிறுத்துங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகே அதெல்லாம் கேட்காம அப்படியே முன்னாடி இருக்க பர்சனை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு அப்படியே லைட்டாக தள்ளி விடுது ஜேகேவா. ஸோ முன்னாடி இருக்கவங்க இங்கேருந்து இன்னொருத்தவங்க அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. எல்லாம் ஏஞ்சி நின்று திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜேகேவோட ஃபியான்ஸே தான். ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி அவளால் முடியாமல், நான் இங்கே இருக்கேன், கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்போ காட்ஸ்லாம் வந்து அவளை பிடிச்சி எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் தான் ஜேகேவை புஷ் பண்ணுறீங்க, ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஃப்ளாஷ்பேக், கங்க்ராச்சுலேஷன் ஜேகே, ஜேகேவை நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாப்பா அந்த பொண்ணு, ஆமாம் எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவள் ரூம்லேருந்து வெளில வரலான்னு வரீங்க. அப்போ இதுதான் ஜேகே எனக்கு போட போகிற ரிங்கு, என்ன அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறவங்கள கூப்பிட்றா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் காமிக்கிறா. பார்த்தா அந்த ரிங் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அந்த ரிங்கு பொறுமையாக வாங்கி உங்களை அறியாமே உங்கள் கையில் போட்டு பார்க்குறீங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமாக இருக்கணும்னு தோணுது. அது ஏன் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. அவள், எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அது நான் போட வேண்டியது, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே. ஆனால் உங்களால் அதை கொடுக்க முடியல, டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிங்கை கழட்ட ட்ரை பண்ணுறீங்க. பட் கழட்டவே முடியல. அவளும் என்னமோ கழட்டலாம் ட்ரை பண்ணுறா, பட் முடியவே இல்லை. ஐயோ, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக இழுக்கிறா. அப்படியே கழட்டிடுறானா உங்கள் கை அப்படியே செம்மையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிறீங்க. கையே ரெட் ஆகிடுச்சு. இது யாரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸில் வச்சு மேட்ஸை கூப்பிட்டு, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை கொடுத்து அமிச்சிட்டா. உங்களுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த ரிங் கூட எனக்கு ஃபிட் ஆகுது, ஏன் ஜேகே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் விட்டு மறுபடியும் போகலான்னு வரீங்க. அப்போ தான் அங்கே ஒரு வேஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரியல. அந்த வேஸை தூக்கிட்டு வந்து ஜேகேயோட ஃபியான்ஸி முன்னாடி நிற்கிறீங்க. அவள் அப்படியே அழகாக ரசிச்சுட்டே இருக்கா. நீங்கள் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி திரும்புகிறா. நீங்கள் அந்த வேஸை வச்சு ஓங்கி அந்த பொண்ணை தலையில் அடிச்சிட்டிங்க. அவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கப்பட்டே கீழே விழுந்துட்டா. நீங்கள் அந்த வேஸை கீழே போட்டுட்டு, நான் என்ன பண்ணிட்டேன் தப்பு, ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்கீங்க. ஜேகே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறீங்க. வேலை எடுத்து போட்டுக்கிறீங்க. இதுதான் கரெக்ட். ஐம் சாரி நான் வேணும்னே பண்ணல, நான் என் ரைட் மைண்ட்லேயே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு கையை பிடிச்சி அழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே கதவை தட்டுறாங்க. சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்து அப்படியே கதவு லாக் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி வந்திருப்பீங்க. ஸோ ஜேகே முன்னாடி வந்து நின்னது எல்லாம் நீங்கள் தான். உங்களுக்கும் ஜேகேக்கும் தான் இப்போ மேரேஜ் ஆகிருக்கு. ஈவன் நீங்கள் சைன் கூட போட்டுட்டீங்க, லீகலாக அந்த மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜேகேவை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு, நான் தான் தெரிஞ்சேன் ஏன் என்ன மேரேஜ் பண்ணீங்க, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அங்கே இருக்கவங்களுக்கு யாரும் ஒன்றும் புரியல. என்னடா நைட்டு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட், இப்போ இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் வித்து கிஸ்ஸோட வா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் ஜேகே அப்படியே திரும்பி போஸ் கொடுத்துட்டேன். கெஸ்ட் வாங்க, ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், என்னமோ ஒன்று, அவர் தானே க்ரூம், அவருக்கு தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த ரூமில் தான் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நடக்குதுங்க, நான் பாட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன நடக்க போகுது,
சிக்கி எதுவுமே இதை பற்றி சொல்லவே இல்லை. என்ன நடக்கும்? கோவமாக இருப்பாரா? அவர் கண்ணில் ஒரு கோவத்தை பார்த்தேன். என்னை இழுத்து கிஸ் பண்ணும்போது கூட என் உதட்டை கடிச்சிட்டாரு. கோவமாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்கே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தில் அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்போ உள்ள ஜேகே தான் அப்படியே கையில் ட்ரிங்க்ஸோடு வரான். நான் டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு டப்புன்னு சாத்துறான். நீங்கள் பயந்துட்டீங்க. ஜேகே ஜேகே அது ஜேகே, எனக்கு நடக்க போகிற கல்யாணத்தை எவ்வளோ அழகாக கெடுத்தீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது ஜேகே, அது அது வந்து அது அது ஜேகே, அது வந்து ஜேகே, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஜேகே ரூமுக்கெல்லாம் போகல. ஜேகே அப்படியே அவன் பெல்ட்டை கழுட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான் பயம் வந்துருச்சு. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கேட்குறீங்க. அப்போ ஜேகே அந்த பெல்ட் எடுத்து அப்படியே அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். சப்புன்னு சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே ஷுகர் ஆகிட்டு அப்படியே பெட்லேருந்து ஏஞ்சி நிற்கிறீங்க உதறிக்கிட்டே. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷுகர் ஆகிட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே கிட்ட வந்து அந்த பெல்ட்டை உங்கள் கழுத்தை சுற்றி இழுத்து அப்படியே உங்களை கிட்ட இழுக்கிறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் பின்னாடி இருந்து அந்த ஜிப்பை கழுட்டுறான். என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இன் டெலகிராம். ஸோ மறுநாள் விடியுது. 2 பேருமே எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே படுத்துக்கிட்டு லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. நீங்கள் ஜேகேவோட ஃபேஸ் தான் உங்கள் செஸ்டில் இருக்குது. அவன் ஒரு மாதிரி அங்கே சக் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியே ஷிவர் ஆகுது. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படியே அந்த இடமே ரெட்டாக இருக்குது. பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே கீழே வந்து ஜேகேவோட செஸ்டில் படுத்துக்கிட்டு ஹக் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே எதுக்கு எடுத்த? முடிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமாம், எனக்கு வேணும் அது அப்படின்னு சொல்கிறான். ஜேகே டைம் என்ன ஆகுது, ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி அப்படியே ஏஞ்சிக்கவே முடியல உங்களால். அப்படியே அங்கே இருக்க ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே ரேப் பண்ணுறீங்க. பட் ஜேகே அப்படியே சடனாக ஏஞ்சி உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். என்ன பண்ணுற? பனிஷ்மெண்ட் இன்னும் முடியல ஜேகே. ஆனால் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கீங்க. வா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஜேகே நேக்கடாக இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுற, ஏன் வெளியே போகிற அப்படின்னு சொல்லி டோரை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் மேலேருந்து இறங்க வரீங்க. ஆனால் ஜேகே விடமாட்றான். நீங்கள் அதனால் உங்கள் 2 காலையும் அவனுடைய ஹிப்பில் ரேப் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே பார்க்குறான். நீங்கள் போட்டிருந்த அந்த பெட்ஷீட்டை அப்படியே கழட்டி உங்கள் 2 பேரை மேலேயும் அப்படியே போத்திக்கிறீங்க. இப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவோட செஸ்டில் படுத்துட்டு ஜேகே அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு தான் போகிறான். அவன் ரூம் ஸோ ஜேகேவும் அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூமே செம்ம டார்க்காக இருக்குது. நீங்கள் ஜேகேவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே அது அது வந்து உனக்கு என் மேலே அது அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்க வரீங்க. ஜேகே ஆனால் உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கேட்க வரீங்க. பட் அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறீங்க. ஜேகேவோட செஸ்ஸில் ஆணிகள்னு போட்டிருக்கிறத ஒரு மாதிரி ஷாக் ஆகுறீங்க. உங்களுடைய டியர்ஸ் அப்படியே ஹாப்பி ஆகுது ஜேகேவை பார்த்து. இந்த இந்த டாட்டூ ஆணிகள் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுடைய செஸ்ட் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே கேட்குறீங்க. ஜேகே அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு இல்லையே
இல்லை நான் தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோட ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்குறீங்க. அது என் ஃபியான்ஸே அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. ஆ முதல்ல வந்து டியர்ஸ், ஹாப்பி டியர்ஸ், இப்போ வர்றது கஷ்டமாக இருக்க டியர்ஸ். ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. ஓ உன் ஃபியான்ஸையும் நீ அன்னைக்கு இருந்தா கூப்பிடுவியோ, என்ன தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா அப்படியே அவனோட நிப்பிள்ஸ் இருக்குல்ல அதை பிடிச்சி அப்படியே சக் பண்ணி கட்டிக்கிறீங்க. அண்ட் தென் செகண்ட் ஹேண்ட் கட் சீன்ஸும் டெலகிராமில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. 2 சீனுக்கும் நடுவில் ஒரு சாங் போட்டு அண்ணாட சீனை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்படியே நீங்களும் ஜேகேவும் தான் எனக்கே நம்ம நிறைய பண்ணிட்டோம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. ஜேகே தான் டவல் மட்டும் கட்டிட்டு கீழேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்படிவா போனேன்? ஆமாம் பொண்டாட்டி, கீழே ஜாக்சனோட ஒய்ஃப், அவங்கள யாரும் இங்கே இல்லை. என்ன சொல்கிறா? இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் இங்கே இருப்போம். ஜேகே ப்ராமிஸா? எனக்கு ஞாபகம் இருக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு ஊட்டி விட்டுட்டேன். அப்படியே ஒரு மானிட்டர் தான் ஆன் பண்ணுறான். என்ன இது படமாக போடுறா? ஆமாம் ப்ளூ படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறான். நீங்களும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே படுத்துக்கிட்டு ஒரு 2 பேருக்கு நடுவில் பாப்கார்ன் இருக்குது அப்படியே சாப்பிட்றீங்க. அப்போ அந்த ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி ஆன் ஆகுது. அது வேறு எந்த ஃபுட்டேஜும் இல்லை, நீங்கள் ஜெர்மன் போயிருப்பீங்கள்ல, ஸோ அங்கே இருக்க வீட்டில் இருக்க ஃபுட்டேஜ் தான். செம்ம ஷாக்காக ஆகி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே என்ன 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 நீங்கள்? நான் என்ன நீ அப்படியே போயிட்டா விட்டுருவேன்னு நினச்சிட்டியா? விட மாட்டேன்டி ஒன்று, முன்னே நான் எப்போதுல தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் எதுக்குடா என்னை பயமுறுத்தினேன்? எதுக்குடா இப்படி பண்ணேன்? அப்போ நீ தான் அந்த மாதிரிலாம் பண்ணதா? எப்போயாச்சும் என் டோர் ஸ்டெப்ஸில் லெட்டர்ஸ் இருக்கும். எல்லாம் நான் தாண்டி பொண்டாட்டி அணிகள். ஏன்டா இப்படி பண்ணேன்? ஏன்டா என்ன பயமுறுத்தினேன்? அப்புறம் ஏன் இந்த அந்த பொண்ணு உன் ஃபியான்ஸி ராமா எல்லாமே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருந்த ஜேகே உங்கள் மேலே ஓவராக ஆகிட்டு உங்கள் 2 கையும் அப்படியே பிடிச்சி அவன் பேக்கெட்லேருந்து கத்தி எடுத்து அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. திடீர்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் வச்சு, அது நீ பண்ணதுனால எனக்கு எவ்வளோ பெயின் கொடுத்துருக்க நீ அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை ஓங்கி உங்ககிட்ட அப்படியே குத்து வரான். ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் அந்த எபிசோட முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் தான் ஃபைனல், போடலாமா? ஓகே கைஸ், பை பை, லவ் யூ சரங்க விட்டே சரங்கியாமி. அண்ட் தென் நீங்கள் எல்லாரும் முதல் கேட்டுட்டு இருந்தேன் பேட் பேபி பாய் அப்சஷனும் அண்ட் தென் பேட் ப்ரொஃபஸரும் இன்னும் ஒரு 2 டேஸ்லேருந்து கண்டினியூ பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம், இல்லை அடுத்த மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பை பை, லவ் யூ சரங்க விட்டே சரங்கியாமி.